கர்த்தாவே, பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப அந்த காலை மன்னாவிலே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையால் கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறபடியால் ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக அமைத்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கு என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே அந்த கற்றுக் கொடுக்கிறதான இந்த வார்த்தை சுவாமி எங்களுக்கு தேனிலும் மதுரமாக இருக்கு. தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற மகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் நாள்தோறும் சுவாமி வளர்வதற்கு ஏற்ற கனிகளை தேவன் கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம். முற்றிலும் முடிவு கர்த்தாவே நீங்களே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நேசமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரால் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். Praise the Lord. நம்ம இன்னைக்கு சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். Psalm chapter 69. நம்ம முதல் வசனங்கள் வாசிச்சிடலாமா? Psalm chapter 69 verses 1 to 10. சோசனியம் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சி என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ஆமென். ஆமென். Thank you. இந்த சங்கீதம் 69 வந்து ஒரு தாவீதின் சங்கீதம். நம்ம எப்பயுமே சொன்னோம், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்த மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய இருதயத்தோட பிரசன்ட் கண்டிஷனை வந்து he was very plain before God. எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிற மனுஷனா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம், எப்பயுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சங்கீதமும் இட் இஸ் அ cry of என்னை ரட்சியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்றாங்கன்னா, எப்படி ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க மனுஷன் வந்து எப்படி வந்து ஆபத்துல இருந்து தன்னை காப்பாற்றுறதற்கு வந்து அந்த அபய குரல் எழுப்புறானோ, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அர்ஜென்சியோட அந்த கால் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறத நம்ம பாக்குறோம். இந்த சங்கீதத்தோட விசேஷங்கள் என்ன? இட் இஸ் எ மெசியானிக் சாம். மெசியானிக் சாம்னா நம்ம முன்னாடி ஆரம்பிக்கிறப்பவே சொன்னோம், நிறைய சங்கீதங்கள் வந்து ஏசுசாமியோட வாழ்க்கைய, ஏசுசாமி இந்த உலகத்துல இருக்கிற நாட்களை வந்து தீர்க்க தரிசனமா மெசியாவா இந்த உலகத்துக்கு வர்ற காரியங்கள்ல தரிசனமா ஏற்கனவே சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம். ஸோ இந்த சங்கீதம் வந்து ஒன் சாம் which is frequently quoted in the New Testament. புதிய ஏற்பாட்டுல இயேசுசாமியோட வாழ்க்கையில நிறைய தடவை கோட் பண்ணப்படுற சங்கீதம் இது. இட் இஸ் ஆல்சோ அன் இம்ப்ளிகேட்டரி சாம். இம்ப்ளிகேட்டரி சாம்னா அந்த கடைசி லைன் போட்டிருக்கேன். அவங்க ஒரு தாவீது வந்து தன்னோட எனிமீஸ், தன்னோட எதிராளிகளுக்கு மேல வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை சொல்ற, நியாய தீர்ப்பை கொண்டு வர அவங்களோட சாபம், அவங்களோட அழிவு, அதை குறித்து தேவனிடத்துல முறையிடுகிற ஒரு சங்கீதம். ஸோ லிட்ரலா வந்து தாவீதோட வாழ்க்கையில இதெல்லாம் அண்டர்கோ பண்ணாரு. ஆனா டிப்பிக்கலா நிழலாட்டமா
இயேசுசாமியோட வாழ்க்கையில இதெல்லாம் நிறைவேறுச்சு. ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே பார்ப்போம். தாவீதோட வாழ்க்கையில அவர் என்ன கடந்து சென்றாரு, அண்ட் வி ஆர் மோர் ஃபெமிலியர் வித் நியூ டெஸ்டமெண்ட். இயேசுசாமியோட வாழ்க்கையில இப்போ நீங்க வாசிச்சப்பே நீங்க கவனிச்சிருப்பீங்க எத்தனை வசனங்கள் நம்ம இந்த இயேசுசாமியோட பாடு, அவரோட மரணம் அதுல எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு நம்ம பார்ப்போம். அதையும் நம்ம சேர்ப்போம். ஸோ இந்த சங்கீதம் வந்து இட்ஸ் மோஸ்ட் கோட்டட் இன் நியூ டெஸ்டமெண்ட். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஆஃப்டர் Psalm 22, Psalm 110, இந்த சங்கீதம் 22, சங்கீதம் 110, இந்த சங்கீதங்களும் வந்து மேசியாவை குறித்து நிழலாட்டமா சொல்ற சங்கீதம். அது மாதிரி 69வது சங்கீதமும் அதே மாதிரி தான். ஸோ இட் இஸ் அ டேவிடிக் சாம், தாவீதின் சங்கீதம், அண்ட் இட் ஹாஸ் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் Psalm 35, 40, 109. நீங்க நேரா இருந்தா வாசிச்சு பாருங்க. இந்த சங்கீதத்துல வந்து ஒரு 20 வருஷங்கள்ல டேவிட் கம்ப்ளைண்ட்ஸ், அவரோட எல்லா குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஹி வாஸ் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ், ஹி வாஸ் இன் ட்ரபிள். அவரோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு விடிவு காலம், அவரோட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு கம்ஃபர்ட், ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா he knew only God's intervention can do it. ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில குறுக்கிடலைன்னா அவரோட வாழ்க்கையில இருந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் he just cried out. அப்புறம் 22ல 29 வரைக்கும் பாத்தீங்கன்னா he talks about God's judgment. தன்னோட எனிமீஸ், தன்னோட எதிராளிகள் மேல ஆண்டவருடைய கோபாக்கினை இருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அதனாலதான் அது வந்து அதை இம்ப்ளிகேட்டரி சாம்னு சொல்றோம். And ஃபைனலா 30-36ல he concludes with voice of joy and praise. ஆண்டவரை துதித்து அவர் முடிக்கிறார். ஏன் வந்து டேவிட் வாஸ் அ டைப் கிரைஸ்ட். தாவீதோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து இயேசுசாமியோட வாழ்க்கையோட நிழலாட்டமா தான் அவரோட வாழ்க்கை இருந்தது. ஸோ அதனாலதான் இந்த சங்கீதம் அநேக தடவை நியூ டெஸ்டமெண்ட்ல கோட் பண்ணப்படுதுன்னு பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா, சங்கீதம் 22 மாதிரி சங்கீதம் 22 உங்களுக்கு தெரியும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருந்தா ஆரம்பிக்கும். மை காட் வை ஹேவ் யூ forsaken me அப்படின்னு ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஆண்டவர் எப்படி how he is exalted, அவரோட நாமம் எப்படி மேம்படுத்தப்படும் தான் சங்கீதம் 22 முடியும். அதே மாதிரி இந்த சங்கீதத்திலையும் என்னை ரட்சியம்னு ஆரம்பிச்சு ஆண்டவரை துதிக்கும் துதியோட இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். ஸோ இதுதான் இந்த சங்கீதத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம கேர்ஃபுல்லா when we study we should understand. பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில இருந்தா கூட there is always an afterward. ஆஃப்டர்வர்ட் என்னன்னா, there is a glory that follows. நம்ம எபிரேயர் 12ல வாசிக்கிறோம்ல, let's fix our eyes on Jesus. நம்மளோட கண்களை வந்து இயேசுவின் மேல பதிக்கணும். ஏன்னா who for the joy that was set before him endured the cross. தமக்கு முன்பே வச்சிருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை கிளம்படியாக அவர் என்ன பண்ணாருன்னா, சிலுவையை சகித்து மரண பரியந்தம் he endured the cross because of the joy that was set before him. ஒருவேளை இன்னைக்கு நான் பிரச்சனைகள், தாவீது வந்து அவர் பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ கஷ்டம் நம்ம படுறோமான்னு எனக்கு தெரியல. இட் கேன் பி ஈவன் மோர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். ஆனா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் there is always an afterward. இதுக்கு பிறகு ஒரு மகிமை நமக்கு இருக்கு. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, இந்த லேசான உபத்திரவம், these momentary afflictions are working out in us a far greater glory. இப்ப நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள், இப்ப நம்ம அனுபவிக்கிற பாடுகள்லாம் வந்து it will all just pass away. ஆனா இது என்னோட ஆவியில, என்னோட ஆத்மால, எனக்குள்ள கிரியை செய்யறது வந்து it is going to bring me a greater glory. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுசாமியும் நிறைய பாடுகள் பட்டார், சிலுவையில அவமானப்பட்டார், டு த பாயிண்ட் ஆஃப் ஷேம். அவர் அனுபவிச்ச அவமானம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம பிலிப்பியர் 2:10 வாசிக்கிறோம், God exalted his name. எல்லா நாவும் சொல்லவும், அறிக்கையிடவும், எல்லா முழங்கால்களும் முடங்கவும் இயேசுவை ஆண்டவர் என்று அவருக்கு வந்து ஒரு எக்ஸால்டட் நேமை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்ம கடந்து போனாலும் பர்சிக்யூட்டர்ஸ், உபத்திரவப்படுத்துறவங்களுக்கான ரூயின் வந்து, அவங்களோட அழிவு வந்து அது நிச்சயம். அட் த சேம் டைம் உபத்திரப்படுறவங்களுடைய ரெஸ்ட் அதுவும் அஷ்யூர்ட். அதான் அந்த இட் இஸ் தட் வி ஷுட் ஹேவ் இன் அவர் மைண்ட். ஸோ இந்த 29வது சங்கீதத்துல we will follow this outline. 18 வசனங்கள்ல தாவீது வந்து he cries out, Lord save me.
என்னைய ரட்சிங்க ஆண்டவரே. ஸோ இந்த 3 டேஸ்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 18 வெர்சஸ் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சங்கீதத்துல வந்து என்னோட எதிராளிகள்ட்ட இருந்து என்னைய நியாயம் தீருங்க சுவாமி. விண்டிகேட் மீ லார்ட். எனக்காக எழுந்தருளுங்க சுவாமி. என்னைய விடுவிங்க ஆண்டவரே. என்னைய நியாயம் தீருங்க சுவாமி அப்படின்னு சொல்றாரு. 19 to 29. 30 36ல he just praises the Lord. ஆண்டவரே மகிமைப்படுங்க. பி glorified O Lord அப்படின்னு. ஸோ இந்த முதல் 18 வெர்சஸ் நம்ம இந்த 3 டேஸ்ல தியானிக்கலாம். 18 வெர்சஸ்ல ஆண்டவரே என்னைய காப்பாத்துங்க, என்னைய ரட்சிங்க அப்படின்னு சொல்றப்போ he prays based on 3 things. முதல் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா he tells Lord I'm very desperate. என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சுவாமி. என்னோட எதிராளிகள் வந்து too many, ரொம்ப அநேகமா இருக்காங்க, too powerful. அந்த மாதிரி அப்புறம் நான் நீர் என் வாழ்க்கையில குறுக்கிடுவீங்கன்னு வெயிட் பண்ணி வேற நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஸோ he tells God how desperate the situation was. நம்ம திரும்ப அதான் சொல்றோம். நம்மளோட இருதயத்துல இருக்கிற எல்லா குழப்பங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் you can just go and present it to your God. and அதான் தாவீது செய்யறாரு முதல் 5 வசனங்கள்ல. அப்புறம் 6 to 12 பாத்தீங்கன்னா, அடவே உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு நீங்க செய்யணும் சுவாமி. என்னை உம்மை நம்பியிருக்கவங்களுக்கு வந்து 7வது பாருங்களேன், உமது நிமித்தம் நிந்தை சகித்தேன். ஃபார் யோர் சேக், ஃபார் யோர் சேக் ஐ எம் அண்டர்கோயிங் திஸ். அதனால உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நீ ரட்சிங்க சுவாமி. ஸோ முதல்ல சொல்றாரு, ஏன் நீ ரட்சிக்கணும், என்னால தாங்கவே முடியல ஆண்டவரே, ஐ எம் வெரி டெஸ்பரேட்னு சொல்றாரு. ரெண்டாவது he says, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சிக்கணும்னு. 13 to 18 he prays based on the character of God. ஆண்டவரே ஒருவேளை என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும், நிறைய தடவை நம்ம பண்ற தப்பு, நம்ம சூழ்நிலைகள் வழியா ஆண்டவரை பாக்குறப்போ we start questioning God. ஆனா என் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் என் தேவன் வந்து he's always God. நம்ம சங்கீதம் 29 வாசிக்கிற மாதிரி he is enthroned among the flood waters. ஜல பிரளயத்துக்கு மேல அவர் வீற்றிருக்கிறார். he is always seated on the throne. he is always in control. என்னோட சூழ்நிலை வந்து எவ்வளவு டெஸ்பரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடியல அப்படின்ற அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டெஸ்பேர்ல இருந்தாலும் மை காட் இஸ் ஸ்டில் காட். ஸோ அந்த கால வேளையில ஒருவேளை ஆண்டவரை ஒருவேளை கேள்வி கேட்டுட்டு ஆண்டவர் மேல நிறைய குறைகள், கசப்புகள், கேள்விகள், ஆண்டவர் என்னை புரிஞ்சுட்டார் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் லெட்ஸ் ஜஸ்ட் erase it away. அதெல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா my circumstances never define who my God is. என்னோட சூழ்நிலைகள் வந்து ஆண்டவரை வந்து டிஃபைன் பண்றது கிடையாது. my God is always God. அவர் எப்பயுமே தேவன் தான். அவர் அநாதி தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்த தேவன். ஸோ என்னோட சூழ்நிலைகள் வழியா நான் ஆண்டவரை பார்த்தேன்னா ஐ வில் ஃபால். ஆண்டவர் எப்பயுமே ஆண்டவர் தான். நான் அவரோட முழுமையை, அவரோட வல்லமையை என்னோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நான் அப்ளை பண்றேன். I learn to see my problems through God. Everything is in place. ஏன்னா அவர் வந்து he's always a true and a faithful God. ஸோ இந்த கால வேளையில வந்து நம்ம இந்த முதல் 5 வசனங்கள் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் வெகுகிறது. ஸோ அவரோட கம்ப்ளைண்ட், ஹீஸ் கம்ப்ளைனிங், God save me. ஏன்னா save me O God for the waters have threatened my life. தண்ணீர்கள்லாம் வந்து வெள்ளங்கள் வந்து என் ஆத்மா மட்டும் பெருகி இருக்கிறது. The floods of trouble have risen higher and higher. The waters to my neck. இந்த வெள்ளங்கள் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா என் கழுத்து வரைக்கும் என் தண்ணி இருக்கு. அதனால God, my God, come and save me. என்னை வந்து காப்பாத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு he tells how desperate his problem is. அவர் சொல்ற, ஆண்டவரே நான் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கேன். எப்படி தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்கவன் வந்து முங்கி ஒரு யாரோ ஹெல்ப் பண்ணலன்னா தன்னோட ஜீவனை இழந்துருவானோ, அந்த மாதிரி மோசமா என்னோட சிச்சுவேஷன் இருக்காண்டவரே, ப்ளீஸ் கம் அண்ட் டெலிவர் மீ. இந்த மாதிரி சிமிலர் மெட்டஃபர்னா அந்த ஒப்பிடுதல். இதே மாதிரி ஒரு முங்கிக்கிட்டு இருக்க ஜீவனுக்காக போராடிக்கிட்டு இருக்க மனுஷனை நமக்கு எக்ஸாம்பிளா வந்து சங்கீதம் 18 நம்ம பாக்குறோம், சங்கீதம் 30 பாக்குறோம், 32, 42, 7, 88, 7. நீங்க அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தாவீது வந்து சிமிலரா he is comparing himself. We show how desperate situation was. அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சிங்க, என்னை கேளுங்க, எனக்கு பதில் கொடுங்க, set me upon high, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வேர்சஸ் யூஸ் பண்ணி
வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவரோட சூழ்நிலைய சொல்றாரு. His complaints are very sad. அவனோட குழப்பங்கள், அவனோட கேள்விகள், அவனோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப பாரமானதா இருந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. அந்த வெள்ளங்கள் வந்து நிறைய தடவை இட் இஸ் வாட்டர்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன். வெள்ளங்கள் வந்து தண்ணீர் அப்படின்னு சொல்றப்போ, எப்படி நோவா காலத்துல தண்ணீர் வந்து மக்களை அழிச்சுச்சோ, ஆண்டவர் அழிக்க பயன்படுத்தினாரோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அந்த நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வாட்டர்ஸ் வந்து இட் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அது கசப்பின் தண்ணீர்களா இருக்கலாம், அஃப்ளிக்ஷன் கலக்கத்தை கொண்டு வர தண்ணீர்களா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கைய வந்து த்ரிட்டன் பண்ற பயம்புறுத்துற தண்ணீர்களா இருக்கலாம், நம்மளோட மைண்ட வந்து டிஸ்ட்ராக்ட் அமைதலற்று பண்ண போற பெரு வெள்ளமா இருக்கலாம். இட் கேன் தண்ணீர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம இதயத்துல இருக்கிற பாரங்கள், வேதனைகள், தி அப்ரெசிவ் கிரீஃப், பர்ப்ளெக்சிங் கேர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணிடும், ஆண்டவரை நம்ம என்ஜாய் பண்ண விடாம, ஆண்டவருக்குள்ளாக நம்ம களி கூறாம, they will just come to steal. எல்லாத்தையும் வந்து ஸ்டீல் பண்ணி நம்மளோட சந்தோஷத்தை எல்லாம் அழிச்சிரும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னோட ஆத்மா மட்டும் என்னுடைய வெள்ளங்கள் வந்து பெருகிருக்கு. ஏன்னா ஏன் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்மளோட மனுஷங்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தால ட்ரியூன் பீயிங். ஸோ நம்மளோட பிசிக்கல் அஃப்ளிக்ஷன்னாலும் ஆத்மா தான் வந்து சீட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். அண்ட் உள்ள இருக்கிறது நம்மளோட ஆவி. நீதிமொழிகள் 18 நம்ம வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? Spirit of a man sustains him in sickness, but who can bear a broken spirit? இந்த மாதிரி பாரங்கள், வேதனைகள் வந்து மேல நிற்க ஆவி முறிஞ்சிருச்சுன்னா யாரால தாங்க முடியும்? தாவீது வந்து அந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தார். He wanted to find support, he wanted to find hope. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆழமான உளையில் அமிழ்ந்து திரிகிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் அழிந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் இருக்கிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், sunk in deep mire. அப்ப சொல்றாரு, நிற்க நிலை இல்லை, there is no foothold. அவரோட பிரச்சனைகள் பாருங்க, நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன். I have come into deep waters. வெள்ளங்கள் என் மேல் புரண்டுகிறது. Where a flood overwhelms me. அவரோட கஷ்டத்தின் அந்த உச்சகட்டத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் டெஸ்பரேஷனை எவ்வளவு அழகா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த கால வேளையில கூட how are deep our sorrows may be, we have a comfort and solace in God. சொல்றாரு, he sunk in deep mire. ஆழமான உளையில இருக்கேன், there is no standing. சங்கீதம் 40 கூட அதான் சொல்வாரு, உளையான சேற்றுல நான் இருந்தேன் சுவாமி, நீங்க என்னை கை நீட்டி தூக்கி என்னை கண்மலையின் மேல நிறுத்துறீங்க, பாடலை என் வாயில நீங்க தந்தீங்கன்னு. சோ உளையான சேற்றுல there is no standing, நிக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லிட்டு, deep waters are overflowing me. I am like a sinking, drowning man in confusion. குழப்பத்துல, கவலையில ஆழ்ந்து காணப்படுறேன்னு சொல்றாரு. இது வந்து எதுக்கு ரொம்ப ஈக்குவலன்ஸ்னா, கெத்சமனை தோட்டத்துல வந்து ஒருவேளை தாவீதோட வாழ்க்கையில அந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஏன் இது மெசியானிக் இயேசுசாமியோட வாழ்க்கையிலயும் இது நடந்துச்சு. மத்தேயு 26 நாம் வாசிக்கிறோம், என் ஆத்மா வியாகுலப்படுகிறது ஆண்டவர் சொல்றார். My soul is exceedingly sorrowful. அதனால இயேசுசாமி என்ன பண்ணாரு, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்து ஜெபம் பண்ணார். ஓ மை ஃபாதர், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். nevertheless not as I will, as you will. இந்த மாதிரி ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிற போது, நிற்கிறதுக்கு நிலை இல்லாத இருக்கிறப்ப, ஜலங்கள் வந்து நிலையாத ஜலங்கள் ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. அந்த மாதிரி ஓவர்வெல்மிங் டைம். அப்பா இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், சங்கீதத்துல இருந்து இயேசுசாமியோட வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? when we are in affliction, பாடுகள் நிறைஞ்சிருக்கிறப்போ, permit the keeping of your soul to your God. We should follow the footsteps of Jesus. இயேசுசாமி செய்த மாதிரி தான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே,
என் சத்தம் இல்ல சுவாமி, உம்முடைய சத்தம். ஒருவேளை என்னோட ஆத்மா வியாகுலப்படுகிறது, வேதனைப்படுகிறது. கூட இருந்தவனே வந்து betray பண்ணிட்டான். கூட இருக்கவங்க யாருக்குமே என்னோட வேதனை புரியல. இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீன்னு இயேசுசாமிக்கு மட்டும்தான் தெரியும். பேதுரு, யோவான், அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. தி நெவர் நியூ. அவங்க ஆவியில வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல இயேசுசாமி என்ன அண்டர்கோ பண்ணாரு. அந்த மாதிரி தனித்து தனித்து இருந்த அந்த சூழ்நிலையில இயேசுசாமி என்ன பண்ணாரு? நெவர்த்லெஸ் நாட் அஸ் ஐ வில் பட் யோர் வில். நம்ம வாழ்க்கையில கூட கடினமான நேரங்களை நம்ம என்ன செய்யறோம்? பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன? ஆண்டவரே, இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஐ cannot see farther. இதுக்கு மேல எனக்கு தூரம் தெரியல சுவாமி. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, why you're permitting அப்படின்ற பதில் எனக்கு தெரியல. I'm just gonna do one thing. ஏன் சத்தம் இல்ல சுவாமி, உங்களுடைய சத்தம். ஒருவேளை இதை அண்டர்கோ பண்றதுக்கு, இந்த பாத்திரத்தை பானம் பண்றதுக்கு எனக்கு பலன் கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த நிலையும் இல்லை. நோ ஃபுட் ஹோல்ட். overwhelming grief இருக்கு. But I'm just going to commit myself. So the best response that we can have, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டெஸ்பேருக்கு நம்ம தள்ளப்படுறப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, லார்ட் ஹேவ் யுவர் ஓன் வே லார்ட். ஆண்டவரே, உம்முடைய வழி என்கிட்ட. ஏன்னா நீர் குயவன், நான் வந்து ஒரு களிமண் தான் சுவாமி. நீர் என்னை வணைந்து உமக்கு பிரியமான பாத்திரமா வணைங்கன்னு சொல்லிட்டு when we commit ourselves, அப்பதான் அந்த சாரோ ஆண்டவன் அனுமதிக்கிறதுக்கான கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். எதுக்காக? டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ் அப்படின்னு ஒரு அழகான புக் இருக்கு. அந்த ஒரு வெள்ளத்தை, அந்த ஒரு பெரு வெள்ளத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் அனுமதிச்சாரோ, அந்த ரீசன் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா ஆண்டவரோட சண்டை போடாம, ஆண்டவரோட கேள்வி கேட்காம, லார்ட் ஹேவ் யுவர் ஓன் வே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க நம்மளை அர்ப்பணிக்கிறப்ப மட்டும்தான் அது ஆகும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி லேர்ன் ஃப்ரம் ஹியர். 3வது வசனத்துல பாருங்க. 3வது வசனத்துல அவரோட முதல் 2 வசனத்துல அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து, என்னோட ஆவி தொய்ந்து போயிருச்சு சுவாமி. இந்த என்னோட பாடுகள் வந்து இட் ஹஸ் லெஃப்ட் a deep impressions on my spirit. என்னால தாங்க முடியலன்னு சொன்னார். 3வது வசனத்துல அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு பாருங்களேன். நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன். I am weary of calling. I am weary with my crying. என் தொண்டை வறண்டு போய், my throat is parched. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் போயிற்று. My eyes fail while I wait confident expectation for my God. தாவீது பாருங்களேன், பெரு வெள்ளம் மேல வந்துச்சு, நிக்கிறதுக்கு முடியல, நோ ஃபுட்ஹோல்டு, நோ ஸ்டாண்டிங், உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை அவர் என்ன சொல்றாரு? நான் காத்திருக்கையில். யாருக்கு? என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில். When I wait with confident expectation from my God. இந்த அடுத்த டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். I'm waiting for you God, come through for me. என்ன ஒரு விசுவாசம் இல்ல? நான் வந்து லார்ட் ஹேவ் யுவர் ஓன் வேன்னு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன வேணா செஞ்சுக்கோங்க சாமி அப்படிலாம் கிடையாது. மை காட் வில் கம் த்ரூ ஃபார் மீ. என் தேவன் என்னை வந்து he will reach me. இந்த ஒரு பெரு வெள்ளத்துல கூட அவர் கையை நீட்டி என்னை தூக்குவாரு. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு பேதுரு சுத்தி இருக்கிற அலைகள் பார்த்து கத்துறப்போ, there was one hand that lifted him up. அவனை நிறுத்தின ஒரு கரம் இருந்தது. தேதான் இந்த கால வேளையிலையும் உங்களோட என்னோட கண்கள் போனா கூட பரவாயில்ல சுவாமி, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்னா உங்க நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் வெட்டப்பட்டதே, அது பிரகாசம் அடைந்தது. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி, நான் நினைச்ச வேலையில என்னோட பதில் வராட்டி பரவாயில்ல, ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்னா உங்க உங்களுக்கு உங்க நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் நம்ம வாசிக்கிறோம். இதுவும் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது, எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாது, இன்னும் வாட் மோர் ஷுட் ஐ எக்ஸ்பெக்ட்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்னா எனக்கு உதவி வரும் கண்மலை நீங்க தான் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகத்தை பிரகாசமடைய செய்கிற தேவனீர். தாவீது சொல்றார், லார்ட் ஐ எம் weary, ஐ எம் எக்ஸாஸ்டட். எப்படி சொல்றாரு பாருங்களேன், நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ எம் weary, ஐ எம் எக்ஸாஸ்டட். கூப்பிட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்து வீப்பிங், அழுது அழுது தொண்டை தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி என் தொண்டை வறண்டு போயிடுச்சு. ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரெங்த் எனிமோர் கிரை. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள், மை த்ரோட் இஸ் ட்ரை, மை வாய்ஸ் இஸ் கான், மை ஐஸ் ஆர் swollen. நான் அடுத்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். வித் சாரோ,
கண்ணு ஏன் பூத்து போச்சு? கவலையினால, கண்ணீரால கண்கள்லாம் பூத்து போச்சு. இவ்வளோ அழகா அவர் டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. 2வது வசனத்துல வந்து அவர் சூழ்நிலையை டிஸ்கிரைப் பண்றாரு. 3வது வசனத்துல தன்னோட நிலைமையை டிஸ்கிரைப் பண்றாரு. சொல்லிட்டு என் தேவனுக்காக நான் காத்திருக்கேன். இல்லைங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம பிரச்சனைகள் வந்து எவ்வளவு மல்டிப்ளைடா, எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல. மை ரெஸ்பான்ஸ் ஷுட் பி, நம்ம சொன்ன ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும்னு. 3வது வசனத்துல என்ன மாதிரி ஒப்பு கொடுக்கணும்? நான் என் தேவனுக்காக காத்திருப்பேன். மை காட் will come through for me. He prayed to the Lord, but the Lord had not answered. அவருக்கு பதில் கிடைக்கல. எல்லா தண்ணிகளுக்கு மேல தன்னோட தலையை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால முடியல. வியரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னோட கண்களை நான் உங்க மேல வச்சிருக்கேன் சுவாமி. ஐ நோ யூ வில் நாட் ஃபெயில் மீ. என் கண்கள் ஒருவேளை பூத்து போனா கூட, என்னோட தொண்டை வந்து ஒருவேளை வறண்டு போனா கூட, மை ஐ ஆஃப் ஃபெய்த் வில் நாட். உங்களுடைய விசுவாச கண்கள் எங்க இருக்கு? ஒருவேளை நம்மளோட பிசிக்கல் ஐஸ் வந்து அழுது பூத்து போயிடலாம். நம்மளோட பிசிக்கல் த்ரோட் வந்து ஒருவேளை காஞ்சு போய் வறண்டு போயிடலாம். ஆனா நம்மளோட விசுவாச கண்கள், நம்மளோட விசுவாச வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, மை காட் வில் கம் த்ரூ. ஆனால் தான் சிலுவையில கூட ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுசாமி சொல்றப்போ, why have you forsaken meக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மை காட், மை காட். See, ரெட்ல போட்டிருக்கேன் பாருங்களேன். Thus our Lord Jesus on the cross cried out, why hast thou forsaken me? Yet at the same time he kept hold of his relationship to God. விசுவாச கண்களோ, விசுவாச வார்த்தைகள் என்ன பண்ணோம்னா, ஒருவேளை என்னோட சூழ்நிலைகள் வந்து இட் கேன் டினை தட் காட் இஸ் வித் மீ. ஆண்டவர் அவரோட இருக்காரா? ஆண்டவர் அவனோட இருந்தா எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒருவேளை மத்தவங்க என்னோட சூழ்நிலையை பார்த்து they can tell. ஆனா என்னோட விசுவாச கண்கள் உங்க மேல இருக்கு. என்னோட விசுவாச வார்த்தைகள் வந்து இட் ஹோல்ட்ஸ் ஃபர்ம்லி டு மை ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஏன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் பர்மனன்ட். யாருமே அது எந்த சூழ்நிலையோ, எந்த மக்களோ, எந்த சிச்சுவேஷனோ அதை வந்து தாக்கவே முடியாது. He is always my God. ஆனால் தான் இயேசுசாமியோட ரத்தத்தால் நம்ம கழுவப்படுறப்போ, அவருடைய பிள்ளைகளா நாங்க மாறுறப்போ, இந்த டெபாசிட், ஒரு கேரண்டி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துறாரு. The spirit of sonship, விகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்து ஆப்தாவின் கூப்பிடுறதுக்கான அந்த ரைட் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுக்குறாரு. and we all are enjoying. நல்லா புரிஞ்சுக்கணும். no one on earth, nothing on earth can destroy that. அந்த ரிலேஷன்ஷிப், என் தேவனே, என் தேவனே, என் பிதா, என் அப்பா, என் ஆண்டவர் எனக்காக வருவார் அப்படின்ற அந்த ஃபெய்த், அந்த ரிலேஷன்ஷிப் nothing can destroy. இவர் சொல்றாரு, என்னோட தொண்டை போச்சு, என் கண்ணு போச்சு, எல்லாம் போச்சு, ஆனா என் தேவனுக்காக நான் காத்திருக்கையில். How is our response? நம்மளோட டிஃபிகல்ட் டைம்ஸ்ல the long continuance of his troubles, நான் ரொம்ப நாளா அழுத்தி தான் ஏறி நான் கூப்பிடுகிறதில் இழை போனேன். ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், இந்த மாதிரி நடந்துரும், the situation is right, it's going to happen அப்படின்லாம் நம்பி இருக்கிற சூழ்நிலையில கூட அப்பயும் பதில் வராத நிலையில when you have no more strength, இப்பயும் தாவீது சொல்றாரு, என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். verse 4 பாருங்க. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள். ரொம்ப பயங்கர ப்ராஃபெட்டிக் அண்ட் மெசியானிக் சாங் இயேசுசாமியோட வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே அவர் தீர்க்க தரிசனமா தாவீது எழுதுறாரு. ஏன்னா தன்னோட வாழ்க்கையிலையும் அதெல்லாம் அனுபவிச்சாரு. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள். They hate me without cause. யோவான் 15:25 இந்த வசனம் இருக்கு. என்னை நிமித்தமில்லாமல் பகைக்கிறார்கள். பாருங்க, பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். They are numerous. என்னை பகைக்கிறவனை வந்து எண்ணலாம், 1 2 3 4 and more than. I can't even count all those who hate me. என்னால கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதிக நம்பர். ஆனா அவங்க இருக்கு நீ ஹேட் பண்றாங்க for no reason. ஒரு ரீசனே இல்லாம வீணாக எனக்கு சிக்கலாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலக்கிறார்கள். Those who want to destroy me, they are very powerful, they are very influential men. நிறைய பவர்ஃபுல்லா இருக்கவங்க என்ன பண்றாங்க? they want me silenced. அவனை மறைச்சிடணும், அவனை அழிச்சிடணும், அவனை ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? என்ன சொல்றாரு? வீணாக எனக்கு சத்துருக்களாகி. I have not done anything for them. அவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் ஒண்ணுமே செய்யல.
அப்புறம் 3வது சொல்றாரு பாருங்க, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. I was forced to restore what I did not steal. நான் செய்யாததெல்லாம் செஞ்சதாக சுமத்துறாங்க. எனக்கு அகேன்ஸ்டா இருக்கும். They're too powerful for me. அவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் ஒண்ணுமே செய்யாத கூட they went against me அப்படின்னு தாவீது வந்து புலம்புறது பார்க்கிறோம். இது வந்து ஏசாமி வந்து நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். யோவான் 15:25 சொல்றாரு. ஜீசஸ் quoted this verse 4 in the upper room discourse. They hated him. இயேசுசாமியோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது வந்து லிட்டரலா he underwent all this and இதை நிழலாட்டமா இயேசுசாமி நிழலாட்டமா அவர் அண்டர்கோ பண்ணாரு. இயேசுசாமியோட வாழ்க்கையிலையும் அவரை பகைச்சாங்க, அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க. அவர் வந்து ஸ்பைட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா ஃபார் வாட்? எதுக்காக? நோ ரீசன். அவர் ஒண்ணுமே செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மெசியானிக் சாம்ஸோட பியூட்டி என்னன்னா, இட் டெல்ஸ் அஸ் டு வாக் இன் ஃபுட்பிரிண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுசாமியோட அடிச்சுவடுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம். முதல் 2 வசனங்கள்ல சொன்னோம், இது வெள்ளங்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நாட் மை வில் பட் யோர்ஸ் பீ டன். இயேசுசாமி சொன்னது போல நம்ம சொல்லணும்னு. இதே மாதிரி பாருங்க, அவரை கன்னத்துல அரைஞ்சப்போ, மூஞ்சில உமிழ்ந்தப்போ, when he was naked without cause, அவர் அமைதியா இருந்தார். லாஸ்ட் லைன் பாருங்க, let us take care that we never do wrong. நம்ம செய்யக்கூடாது. and then we may the better bear it if we receive wrong. நம்ம தப்பு செய்யக்கூடாது. நம்ம தப்பு செஞ்ச மாதிரி நம்ம பண்ணா கூட, even if we receive wrong, இயேசுசாமி மாதிரி அதை தாங்கிக்கான பலன் கிடைக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணு பேர் வாசிக்கிறோம் இல்ல, அவர் வந்து அவர் திட்டினவங்களுக்கு வந்து அவர் பதில் வையவே இல்லை. நாட் ரிட்டாலியேட், ஹி டிட் நாட் ரெஸ்பாண்ட். யாரையும் திட்டல, யாரையும் வந்து ஸ்பைட்ஃபுல்லா யூஸ் பண்ணல. ஆனா இந்த நியாயமாய் தீர்க்கிறவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தார். தட்ஸ் எக்ஸாக்ட்லி த ரெஸ்பான்ஸ் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். நியாயமாய், ஒருவேளை அநியாயங்கள் நமக்கு அகேன்ஸ்டா நடந்தாலும், நமக்கு எதிரால இருக்கவங்க ஒருவேளை இன்ஃப்ளூயன்சியல் பீப்புளா இருந்தாலும், பவர்ஃபுல் பீப்புளா இருந்தாலும், நம்மளை அழிக்க, நம்மளை வந்து அமைதலாக்க, நம்மளை வந்து இக்னோர் பண்ணி, நம்மளை டெஸ்பைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஐ வில் நாட் டூ எனி ராங். அவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் he kept silent. Even that should be our response. என்ன சொல்ல பாருங்க, எனிமீஸ், என்னோட எதிராளிகள் வந்து there are too many. These enemies were not to be despised. அவங்கள வந்து என்னால இக்னோர் பண்ண முடியாது. பிகாஸ் they are formidable, they are powerful. என்ற தலை முடிய விட அவங்க நிறைய இருக்கிறாங்க. not just the numbers, in their strength, அவங்க பலத்திலையும் they were very powerful people. சரி, அவங்க வந்து என் தலைமையிலும் அதிகமா இருக்கிறாங்க. நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, என்னை வீணாக எனக்கு சத்துக்களாகி என்னை சங்கரிக்கிறவர்கள் என்றும் என்றுகிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். they are powerful, they are mighty in authority, they are holding positions. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் let's follow Christ's footsteps. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை பிசிக்கலா இப்படி ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, let's take it to the Lord in prayer. அது மட்டும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிராளிகள் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பிசிக்கல் பீப்புள் whom we see. நம்ம பவுல் வந்து எபேசியர் 6 எழுதுற போயினால் நம்மளோட எதிராளிகள், நம்ம வாட் வி ஃபைட் அகேன்ஸ்ட் வந்து இரத்தத்தினோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இட்ஸ் நாட் ஃபிளஷ் அண்ட் பிளட், மாம்சமும் ரத்தமும் மட்டும் கிடையாது. ஆர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அகேன்ஸ்ட், ஒருவேளை இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கப்போ ஒருவேளை ஹியூமன் பீயிங்ஸாவே நம்மளுக்கு அகேன்ஸ்டா போறவங்க ஒருவேளை இருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில. பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளோட போராட்டம் ஒரு ஹியூமன் பீயிங்ஸா ஃபிளஷ் அண்ட் பிளட்க்கு அகேன்ஸ்டா மட்டும் கிடையாது. ஆனா துரைத்தனங்கள், ரூலர்ஸ் அகேன்ஸ்ட் பவர்ஸ், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், the world forces of present darkness, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், the spiritual forces of wickedness in the heavenly based places. இது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா தான் நம்ம போராடுறோம். அதனாலதான் எபேசியர் 6 வந்து பவுல் சொல்றாரு, let's put on the complete armor of God. அவரோட சர்வாயுத வர்க்கத்தை நம்ம விட்டுட்டோம்னா, அணிந்து கொண்டோம்னா, ரட்சண்யம் எனும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சண்யம் எனும் மறைக்கச்சை, the word of God, the sword of the spirit,
ஒரு பெரிய லிஸ்ட் பண்றாருல, அது எல்லாத்தையும் நம்ம வேர் பண்ணி when we stand our ground, நம்மளோட நிலையில நம்ம தரித்திருந்தாதான் we can stand firm, in place, fully prepared, immovable, victorious, அசைக்கப்பட முடியாதபடி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா fully prepared ஆகி நம்ம ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆண்டவருடைய சர்வாயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும். அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, நாலாவது லாஸ்ட் லைன் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தாவீதுக்கு என்ன பிரச்சனை? அவன் திருடவே இல்லை, அவன் எடுக்கவே இல்லை, அவன் செய்யவே இல்லை, ஆனா அதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் அவனோட எதிராளிகளோட எப்படியாவது சமாதானம் ஆயிடலான்னு பார்த்தா இட் வாஸ் இம்பாசிபிள் டு பாசிஃபை தம், இட் வாஸ் இம்பாசிபிள் டு மேக் பீஸ் வித் தம். ஏன்னா அவன் செய்யாததெல்லாம் அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளோட நிறைய பேரோட வாழ்க்கையில we have seen this. பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, நான் எல்லாவற்றிற்கும் எல்லாமானேன். நான் வந்து ஐம் poured out like a drink offering. ஒரு ட்ரிங்க் ஆஃபரிங் மாதிரி ஒரு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு he says I'm the least of all. நான் எல்லாத்துக்கும் சர்வெண்டா இருக்கேன்னு தன்னை வந்து தாழ்த்துறத பார்க்குறோம். அட் த சேம் டைம் இயேசுசாமியோட வாழ்க்கையிலையும் நமக்கு தெரியும், அவர் சிலுவையில் நமக்காக ஆட அனுபவிச்சார். He paid for something that he never committed. நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக அவர் பரிகாரம் செஞ்சார். He had to restore what he never stole. அவர் பாவம் பாரா பரிசுத்தக்கனர். He was sinless. அவர் ஒரு பாவமும் செய்யல. ஆனா நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம வந்து நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்காக ஹெவன்ல ஒரு பிளேஸ் ரிசர்வ் பண்ண ஒரு இட்டர்னல் ரிடெம்ஷனுக்காக அவர் வந்து சாபமானார், பாவமானார், ஒரே பலியாக அந்த சிலுவையில் அர்ப்பணிச்சார். He restored what he never stole. எவ்வளோ பெரிய ஒரு சால்வேஷன்ல இப்பதான் நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பட் தி ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்த அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம், the gift that Jesus gave us on the cross, the redemption, the deliverance, அது வந்து இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். அவ்வளோ ஆண்டவர் வந்து நமக்காக செஞ்சிருக்கார். அவர் செய்யாததை நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. He had to restore what he never stole. இந்த காலையில we will stop here. தாவீது undergo பண்ற டெஸ்பரேட் சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம். how desperate he was. இந்த முதல் 2 வசனங்கள்ல பார்த்தோம். அப்புறம் அடுத்த வசனங்கள்ல வந்து அவனோட எதிராளிகள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா டூ மெனியா அநியாயமா செய்யறாங்க இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துலயும் வாட் வி நீட் டு லேர்ன் இஸ் இயேசுசாமியோட அடிச்சுவடுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். காரணமே தெரியாத சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிற பாண்டவரே, இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்ல சுவாமி, உங்களுடைய சித்தம் ஆண்டவருடைய வழிகளுக்கு அர்ப்பணிக்கணும். அது மட்டும் இல்ல, நியூமரஸ் பவர்ஃபுல் எனிமீஸ் இருக்கப்ப என் தேவனுக்காக நான் காத்திருக்கேன். என்னோட விசுவாச கண்கள் வந்து என் தேவன் மேல பதிச்சிருக்கணும். என்னோட விசுவாச வார்த்தைகள் வந்து இட் ஷுட் டைரக்ட் மீ, இட் ஷுட் அப்லிஃப்ட் மீ. அண்ட் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்ச மாதிரி ராங்ஃபுல்லா நம்ம மேல தவறா நம்ம மேல பழி சுமத்தப்பட்டாலும் இயேசுசாமி மாதிரி பதில் வையாம, ரிட்டாலியேட் பண்ணாம, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறப்போ God will use us. God will glorify us. இயேசுசாமி நாமத்தை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய நாமம் அப்பதான் மகிமைப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, sister. Charles Paul, brother, can you do the closing prayer? Krishna Kumar, brother, can you do the closing prayer? Brother? Charles Paul, brother, closing prayer பண்ணிருங்களேன். ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் உம்மை தேடின ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் ஆண்டவரே அப்பா உம்மை தேடின ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை தேவனில் போதித்து நீர் வழி நடத்துவீராக ராஜா. அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே பற்றி கொள்ள ஆண்டவரே
அப்படியே உங்களுடைய கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக அந்த காலை வேளை தேவனே ஒவ்வொருவரையும் உடைய சட்டையின் மறைவில் மறைத்துக் கொள்வீராக. தேவனே நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை போதித்த பகிர்ந்து கொண்ட சிஸ்டர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே பயன்படுத்துவீராக. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும், கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்திட்டோம். ஆண்டவரே பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே குடும்பமாய் தேவனுடைய சேவையை செய்ய ஆண்டவருடைய தீர்மானத்தை தரிசனத்தை ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே தேவனே முழுமையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தாங்கி நடத்தும் தேவனே இந்த மன்னாவிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனை பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடும் தேவனே நீர் போக்கில் மரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக ராஜா. சபைக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் தேவனே ஆசீர்வாதமா எல்லோரும் நிற்க தேவனே உடைய சிறப்பின் வாசலில் நிற்க சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்கி நடத்தும் தப்புவையும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.